ஹாய் மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 22வது தவணை பற்றிய ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 2027 கிடைக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 22வது தவணை தொகை அரசாங்கம் பயனாளிகளின் பட்டியலை சுத்தம் செய்ததால் விவசாயிகளின் நிலையை சரிபார்க்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் தாமதம் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட முழு அப்டேட்டை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா மக்களே, நம்ம நேரடி வீடியோக்குள்ளேயே போயிடலாம். பிஎம் கிசான் 22வது தவணை ரூபாய் 2000 மார்ச் 2026 வழங்கப்படும். பணம் பெற விவசாயிகள் இகேஒய்சி, ஆதார், வங்கி இணைப்பு மற்றும் நில சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதன்மையான விவசாயி வருமான ஆதரவு திட்டமான பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி விரைவில் அதன் 22வது தவணையை வெளியிட உள்ளது. வரலாற்று போக்குகளின் அடிப்படையில் 2026 மார்ச் மாத தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வரவிருக்கும் பரிமாற்றம் ஒரு பெரிய சரிபார்ப்பு இயக்கத்தின் மத்தியில் வருகிறது. இது லட்சக்கணக்கான தகுதியற்ற பயனாளிகளை தரவுத்தளத்திலிருந்து நீக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளின் நேரடி பலன் பரிமாற்ற முறை மூலம் ஆண்டுதோறும் 6003 சம தவணைகளில் 2000 பெறுகிறார்கள். பிப்ரவரி 24, 2019 அன்று தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் 21 தவணைகளை விடுவித்துள்ளது. கடந்த கால கட்டண போக்குகள் மார்ச் வெளியீட்டை பரிந்துரைக்கின்றனர். கடந்த 7 ஆண்டுகளில் திட்டத்தின் கட்டண முறையை பகுப்பு ஆய்வு செய்தால் டிசம்பர் மார்ச் தவணை சுழற்சி பொதுவாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் வரவு வைக்கப்படுகிறது. சில சமயங்களில் பிப்ரவரி பிற்பகுதி வரை நீட்டிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. உதாரணத்துக்கு 2019 தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2019 தவணை வெளியீட்டு தேதி அறிவித்தாங்க. 2020 ஜனவரி 2, 2020 அறிவிச்சிருக்காங்க. 2021 டிசம்பர் 25 அறிவிச்சிருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2022 வெளியிட்டிருக்காங்க தவணை தொகையை. ஸோ இந்த மாதிரி 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முந்தைய சுழற்சிகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பணம் செலுத்துதல் சற்று தாமதமாக தெரிகிறது. இருப்பினும் நிலையான போக்கு கருத்தில் கொண்டு 22வது தவணை அறிவிப்பு மற்றும் பரிமாற்றம் 2026 மார்ச் மாத தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் நடக்கும் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். அரசாங்கம் ஏன் பயனாளிகளின் பட்டியலை சுத்தம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட நாடு தழுவிய சரிபார்ப்பு பயிற்சியுடன் இந்த தாமதம் பெரும்பாலும் இணைக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய சரிபார்ப்பு சுற்றுகளின் போது மில்லியன் கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 21வது தவணை சுழற்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 70 லட்சம் பயனாளிகளின் தரவுத்தளத்திலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நீக்குவதற்கான மிகவும் பொதுவான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, முழுமையற்ற இகேஒய்சி சரிபார்ப்பு, நில உரிமை பதிவுகள் பொருந்தவில்லை அல்லது இல்லாமை, வங்கி கணக்குகளுடன் ஆதார் இணைக்கப்படவில்லை, வருமான வரி செலுத்துவோர் சலுகைகளை கோருகின்றனர், ஒரே குடும்பத்திற்குள் நகல் பதிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் பொது நிதி தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கைகள் அவசியம் என்று அரசாங்கம் கூறியிருக்கிறாங்க. விவசாயிகள் கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டிய காசோலைகள் பார்த்தீங்கன்னா, வரவிருக்கும் 2000 தவணையை பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கிய தேவைகள் பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி நிறைவு, இது கட்டாயமானது மற்றும் பிஎம் கிசான் போர்ட்டலில் ஓடிபி சரிபார்ப்பு, மொபைல் செயலி மூலம் முக அங்கீகாரம் அல்லது பொது சேவை மையங்களில் சிஎஸ்இ பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் இதை செய்யலாம். நிலப்பதிவேடு சரிபார்ப்பு என்ன? நில உரிமை விவரங்கள் மாநில அரசு பதிவுகளுடன் பொருந்த வேண்டும். நில விதைப்பு இல்லை என்பதை காட்டினால் விவசாயிகள் உள்ளூர் வருவாய் அலுவலகங்களை பார்வையிட வேண்டியிருக்கும். ஆதார், வங்கி இணைப்பு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பரிமாற்றங்களுக்கு வங்கி கணக்கு உள்ள ஆதார் சிட்டிங் செய்யப்பட வேண்டும். சிறிய பெயர் பொருந்தாத தன்மை கூட பணம் செலுத்துவதில் தோல்வியை ஏற்படுத்தும். 22வது பிரதமரின் கிசான் தவணை தேதி அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. விவசாயிகள் அடுத்த 2000 தொகையை 2026 மார்ச் மாத தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் பெறலாம் என்று கடந்த காலப்போக்குகள் குறிப்பிடுகின்றன. கடுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதால் பயனாளிகள் தங்கள் நிலையை ஆன்லைனில் சரிபார்த்து வரவேற்கும் பரிமாற்றத்தை தவறவிடாமல் இருக்க தேவையான புதுப்பிப்புகளை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போது நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.